ஒரு டாக்டர் கிட்ட போறது பயப்படுறாங்க. எங்க ஒரு ஆபரேஷன் சொல்லிடுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றது சொல்லிடுவாங்க. அது ஒரு சர்ஜரிஸ் ஆர் அவுடேட்டட் அப்படின்னு சொல்றீங்களா? உங்க பெயின்காக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல கேட்டிங்கன்னா சர்ஜரி இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ். சர்ஜரி மட்டுமே தான். முட்டி வலி வந்துச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன் என்ற ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா, தலைவலிக்கு என்ன பண்ணுவீங்க? முன்னாடி 60 70 இயர்ஸ்ல வர வேண்டி இருக்கிற பெயின் இப்பெல்லாம் 30-40 இயர்ஸ்ல வருது, which is very sad. Do you feel like women can tolerate pain more than men? Pain starts as a symptom. நீங்க அது இக்னோர் பண்ணீங்கன்னா இது நாளைக்கு பெரிய வியாதியாகி மாறலாம். Actually, Google or ChatGPT gives you all rare things on the top which adds to your stress. Why do you want that? C-section பண்ணா பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க. Definitely no. ஒரு pregnancy ஆகும்போது உங்க Ignoring the everyday pain. There are a lot of side effects like we can have ulcers, kidney damage ஆகலாம், heart பிரச்சனைகள் வரலாம். So painkillers are not the solution. It is pain drama. இது சொல்றது நிறுத்துங்க. Pain is real and everyone deserves to be pain free. Hi JFW viewers. Today we're going to talk about a vast topic அப்படின்னு தான் சொல்லணும். பெயின் அப்படின்றது எல்லாருமே ஒரு பயம் கிரியேட் பண்ணும். பட் அந்த பெயினை வித்தவுட் சர்ஜரியில் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நியூ ரைட். ஸோ டுடே we're going to talk to Dr. Chetana, who is the plasma specialist and pain management specialist from Epione Pain Management Center, Chennai, which holds an Indian book of records for treating highest knee pain patients without surgery. Vanakkam. Hello. Yes, how are you? I'm good, thank you. How are you? I'm so good. And today we're going to talk about the common pain that people ignore talking about. So I think for the first time I'm hearing about the pain specialist. ஏன்னா நான் cardiologist எடுத்திருக்கேன், neurologist கிட்ட பேசியிருக்கேன், but pain specialist here I think it's very not common அப்படின்னு நினைக்கிறேன். Please, we have to talk about it first அப்படின்னு நினைக்கிறேன். Can you please explain about it? ஸோ எஸ், பெயின்ன்றது எல்லோரும் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு காமனான விஷயன்றது சொல்லலாம். அது உங்கள் முட்டி வலி இருக்கட்டும், இல்லை ஒரு மைக்ரைன் பெயின் இருக்கட்டும், இல்லை ஒரு பேக் பெயின் இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்டர் கிட்ட போகிறது பயப்படுறாங்க. எங்கே ஒரு ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றது சொல்லிடுவாங்க. அது ஒரு பயத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் தி டோன்ட் கோ டு த டாக்டர்ஸ். வந்து அவங்க என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸாக ஒரு ஃபிசியோதெரப்பி, மசாஜ், இல்லை ஒரு ஒத்துடம் அதில் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, ஒரு சர்ஜரி இல்லாமல் இன்னைக்கு அந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ண முடியும். வாட் இஃப் ஐ டெல் யூ எல்லா பெயின்ஸ்க்கும் சர்ஜரியே தேவை கிடையாதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ தட்ஸ் வேர் அ பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வாக்ஸ் இன். பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அனும்போது ஒரு எப்படி அலோபதிக் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி கார்டியாலஜி, நியூராலஜின்றது சொல்கிறீங்களோ, அதே மாதிரி அலோபதியில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நியூ பிரான்ச் வேர் எல்லா மாதிரி பெயின்ஸ், க்ரானிக் பெயின்ஸ் லைக் முட்டி வலி, ஷோல்டர் பெயின், பேக் பெயின், நெக் பெயின், நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள், தென் கேன்சர் பெயின்ஸ், மைக்ரெயின், இந்த மாதிரி எல்லா மாதிரி பெயின்ஸும் ஆப்ரேஷனை பண்ணாமல் சிம்பிள் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு கிளினிக். ஸோ இதில் எந்த ஏஜ் குரூப்பும் வித்தியாசம் இல்லை. ஒரு யங்ஸ்டர் 18 இயர்ஸ் இருந்தாலும் ஆர் எனி பர்சன் ஹூ இஸ் 100 அண்ட் பியாண்ட், அந்த ஏஜ்லேயும் சேஃபாக ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ பெயின் மேனேஜ்மெண்ட் இல்லை பெயின் மெடிசன்ன்றது அலோபதியில் வந்திருக்க ஒரு புதுசான ஸ்பெஷாலிட்டி வேர் many doctors are not aware about, and at the end public is not aware about it. Okay. So surgeries are outdated அப்படின்னு சொல்றீங்களா? Like சர்ஜரின்றது அவுடேட்டட்ன்றது இட்ஸ் நாட் அ ரைட் திங். ஐ வுட் சே ஒரு உங்கள் பெயின்காக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல கேட்டிங்கன்னா சர்ஜரி இஸ் ஒன் ஆஃப் த டைப்ஸ். ஓகே, பட் சர்ஜரி மட்டுமே தான் சொல்யூஷன்ன்றது கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே முட்டி வலி வந்துச்சுன்னா ஒரு ஆப்ரேஷன் என்ற ஒரு சொல்யூஷன் இருந்துச்சுன்னா, தலைவலிக்கு என்ன பண்ணுவீங்க? நரம்பு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா இடத்துலையும் ஒரு ஆப்ரேஷன்ன்றது சொல்யூஷன் கிடையாது. இன்கேஸ் எல்லா வலிக்கும் வெறும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா எல்லா ஏஜ்லேயும் பண்ண முடியாது. எஸ், எப்போ என்ன ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி 60-70 இயர்ஸில் பண்ண முடியும். அதே 30 இயர்ஸ் ஏஜில் வர வலிக்கு நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? ஸோ எப்படி எல்லா பெயினுக்கும் ஆப்ரேஷன்ன்றது சொல்யூஷன் கிடையாது. எல்லா ஏஜ்லேயும் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியாது. இன்கேஸ் எல்லா ஏஜ்லேயும் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் ஆப்ரேஷன் போகிறதுக்கு ஃபிட்டாக இருக்காங்களா? பிபி, சுகர், ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அது. ஸோ எல்லோரும் அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு வலியோட தான் வாழணுன்றது கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்களுக்கு வி ஆஸ் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் வி கேன் ட்ரீட் தேர் பெயின்ஸ் வித்தவுட் சர்ஜரி. Okay, that's a new thing I heard about அப்படின்னு நினைக்கிறேன். we're going to talk more about it. நம்ம கிளினிக்ல ஒரு காமன் ஒரு நார்மலைஸ் பண்ற ஒரு பெயின் சிச்சுவேஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? இஃப் தே ஃபர்ஸ்ட் வாக் இன்டு யுவர் கிளினிக் அண்ட் டாக் அபவுட் பெயின் அப்படின்னா என்ன காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து? ரொம்ப காமனானதுன்னும் போது நீ பெயின் தான்.
முட்டி வலி. ம். முன்னாடி 60 70 இயர்ஸ்ல வர வேண்டி இருக்கிற பெயின் இப்போ எல்லாம் 30-40 இயர்ஸ்ல வருது, விச் இஸ் வெரி சேட். எஸ். ஏன்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்போ இருக்கிற ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஒரு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு சுச்சுவேஷன் அந்த எரால இருக்கிறப்போ அந்த பெயின் என்ன ஏஜ் ஆகுறப்போ வரணும், இப்போல்லாம் 30-40ஸ்ல வருது. ஸோ எஸ், இந்த ஏஜ் குரூப்லேயே முட்டி வலின்றது ரொம்ப காமன். அண்ட் இந்த ஏஜ்ல இன்கேஸ் முட்டி வலி வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஆப்ரேஷன் பண்ண முடியாது, பிகாஸ் ஆப்ரேஷன் இஸ் டிக்டேட்டட் only ஆஃப்டர் 65-70 இயர்ஸ். ஓகே. ஓகே, ஸோ 30 இயர்ஸ்ல இன்கேஸ் ஆப்ரேஷன் பண்ணாலும் ரிப்பீட்டேஷன் ஆஃப் சர்ஜரிஸ் அப்படின்னா அடிக்கடி சர்ஜரி தேவைப்படுறது இருக்கும். இது மட்டுமே இல்லை, இது நீ பெயிங்க நீங்கள் ஜென்ரலாக ஒரு டாக்டர் கிட்ட ஒரு 30 இயர்ஸ் இல்லை 40 இயர்ஸ்க்கு வரும்போது போறீங்கன்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு பெயின் கில்லர்ஸ் போடுறாங்க, கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு கொஞ்சம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் வெயிட் குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க. பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு எப்போ கோஆப்ரேட் பண்ணும்? பெயின் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் 30 இயர்ஸ்ல வர வலிக்கு இன்கேஸ் சர்ஜரி டிக்டேட் பண்ணாலும் ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னா 30 to 60 30 இயர்ஸ், இன்னும் 30 இயர்ஸ் அந்த பெயினோட இருக்கணுமா? இந்த 30 இயர்ஸ்ல உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன ஆகும்? உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30-40 என்னும்போது அது ஒர்க்கிங் ஏஜ் குரூப். அப்போ அதிகமாக கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஏஜ் குரூப் டைம் பண்ணும்போது அந்த டைம்ல வலியோட ஒரு இடத்துல நீங்கள் உட்கார முடியுமா? இல்லை வலினால நீங்கள் ஒரு லீவ் எடுத்துகிட்டே இருக்க முடியுமா? நோ, டெஃபினெட்லி. ஸோ 30 டேஸ் அந்த பெயினோட இருக்க முடியாதுன்னும் போது இன்னும் 30 இயர்ஸ் அந்த பெயினோட எப்படி வாழ முடியும்? தட்ஸ் வேர் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஆப்ரேஷன் இல்லாத ட்ரீட்மெண்ட் போது இதுக்கான பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் வி டூ ஹாவ் platelet rich plasma therapy, we do have visco supplementation, radio frequency ablations, இன்னும் ப்ரோலோதெரப்பி, ஓசோன் தெரப்பி, இந்த மாதிரி பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ், பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு, எந்த மாதிரி டேமேஜ் இருக்கு, அந்த பேசிஸ்ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். ஓகே, தட்ஸ் கூல். அண்ட் ஐம் கோனா ஆஸ்க் யூ ஒன் திங். இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். டு யூ ஃபீல் லைக் விமன் கேன் டாலரேட் பெயின் மோர் தென் மென்? வாட் பேட்டர்ன்ஸ் டு யூ சி? அது நார்மலைஸ் பண்றாங்களா? டு பி ஆனஸ்ட், விமன் பேர் பண்ணு சோஷியல் ப்ரெஷர்னால பேர் பண்றாங்க. எங்கன்னா இந்த பெயின் பத்தி பேசினா 4 பேர் என்ன சொல்ல போறாங்க? செகண்ட் காமன் ரீசன் விச் ஐ ஃபீல் ஆஃப்டர் சீயிங் so many patients in my life is that women ignore their health. இப்போ இதே ஒரு ஃபேமிலியில யாருக்காவது உட முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? ராத்திரி பகல் பார்க்காம கண் முழிச்சு அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்குறது, ஒத்துடு கொடுக்குறது, அதுக்கேற்ற மாதிரி சமைச்சு கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது விமன் ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இது ஒன்றும் இல்லை, ஒரு தைலம் போட்டுக்கலாம் சரியாயிடும், ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் சரியாயிடும், இல்லை டாக்டர் கிட்ட போயிட்டேன்னா ஒரு பெரிய பிரச்சனை சொல்லுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரியாயிடும்ன்றது நினச்சிட்டு அது அலட்சியமாக எடுத்துடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, பெயின் வந்துச்சுன்னா நான் எவ்வளோ வலி இருந்தாலும் நான் தாங்கிப்பேன், ஆனால் பெயின் கில்லர் மட்டுமே போட மாட்டேன், அதுவும் ப்ரௌடாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்னோரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும்போது அது நாளைக்கு பெருசுதாகலாம். பெருசுதாயிடுச்சுன்னா அது ரிவர்ஸ் பண்ண முடியாது. அப்போ ரிவர்ஸ் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு டாக்டர் கிட்ட போகும்போது டெஃபினெட்லி ஒரு ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது பயந்துட்டு எல்லாரும் போகாத இடம் கிடையாது, ட்ரை பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆன்லைன்ல என்னெல்லாம் இருக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, பட் டாக்டர் கிட்ட மட்டுமே போக மாட்டாங்க. திஸ் இஸ் த இக்னோரன்ஸ் வாட் women are having. ஓகே, ஸோ what do you want to say to them? Like, you want to give an advice? நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரவங்க கிட்ட கூட, உங்க கிளினிக்கு வரவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மீட் பண்ணும்போது? பெயினோட வாழ்றது இஸ் நாட் அ ரைட் திங். பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது சின்ன சிம்டம், சின்ன அறிகுறி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அது இக்னோர் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ பெயினை வச்சுக்கோங்க. நீ பெயின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரே ஒரு முட்டியில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இது நார்மல் தான், ஏஜ் ஆகிறதுனால தான் வருதுன்றது இக்னோர் பண்ணுறீங்க. பட் நாள் ஆக ஆக என்ன ஆகும்? நீங்கள் நடக்கிறப்போ இல்லை நிற்கிறப்போ உங்கள் உடம்போட வெயிட் வலி இருக்க முட்டி மேலே போடாமல் வலி இல்லாத முட்டி மேலே போடுறீங்க. ஸோ அந்த முட்டியும் டேமேஜ் பண்ண மாதிரி ஆகும். ஸ்டார்ட் ஆனது ஒரு முட்டி வலினால இப்போ 2 முட்டியும் டேமேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ 2 முட்டிலையும் டேமேஜ் ஆகிறப்போ சாஞ்சு நடப்பீங்க. சாஞ்சு நடக்கிறத உங்களுக்கு நாளைக்கு பேக் பெயினும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆனது ஒரு நீ பெயின், பேக் பெயின் இருந்தால் நீங்கள் படுத்திட்டே இருப்பீங்க. படுத்திட்டே இருக்கிறதால என்ன ஆகும்? உடம்போட வெயிட் கூடும். உடம்போட வெயிட் கூட்டுச்சுன்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வரும் வாய்ப்பு இருக்கும். அண்ட் இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா லைஃப் லாங்காக மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ நான் என்ன இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா, பெயின் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ சிம்டம். நீங்கள் அது இக்னோர் பண்ணீங்கன்னா இது நாளைக்கு பெரிய வியாதியாகி மாறலாம். ஸோ அட்ரஸ் த பெயின் when it is small rather than leaving it for the future. ஓகே, ஷூர். ஐ திங்க் திஸ் வுட் ஹெல்ப்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இப்போ எங்கரா இருக்கவங்களோ ஓல்டரா இருக்கவங்களோ ஹவு தே ஹேண்டில் பெயின்னு நீங்க நினைக்கிறீங்க?
This Gen Z's. Exactly, because I'll tell you one kutti example. My mom said she had knee pain. The next day she is cleaning the window with இது எல்லாமே வச்சு தொடச்சிட்டு ஏறி பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர்மேன் மாதிரி. I was scared, like she told me she had knee pain. I would go sleep. ஐயோ, I'm having knee pain. I won't go anywhere அப்படின்னு. I am having that mindset, but my mom is handling it different. So I want to know from the doctor perspective. Yeah, என் கிளினிக்ல வந்திருக்க ஜென்சி பேஷண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா டூ திங்ஸ், ஒன் குட் திங் அண்ட் ஒன் பேட் திங். குட் திங் இஸ் தட் தே வாண்ட் டு அட்ரஸ் த ப்ராப்ளம் அட் தி earliest. தட்ஸ் அ குட் திங். நம்ம ஓல்டர் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், தாத்தா பாட்டி காலத்தில் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, நான் டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க. பட் ஜென்சிஸ் ஆர் நாட் லைக் தட். ஆன்லைன்ல எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு டாக்டர் கிட்ட வரும்போது டாக்டர் டெஸ்ட் பண்ண மாதிரி தான் வருவாங்க. Second, which I don't like about Gen Z is that any condition you tell, உடனே chat GPT இல்ல உடனே கூகுள் டாக்டரோட அட்வைஸ் எடுப்பாங்க, which is wrong. Actually, Google or chat GPT gives you all rare things on the top which adds to your stress. Why do you want that? டாக்டர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க. அது மாடிஃபையபிள் இருந்துச்சுன்னா உங்க சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்க, வெயிட் குறைங்க, இது மாதிரி பண்ணீங்கன்னா all the pains are solved. Yes. So one thing good which I like from Gen Z and would love to learn from them is that address at the earliest. And bad thing which I want them to change is don't consult the Google or ChatGPT. Okay. And I would like to hear one more example that இந்த விஷயம் ரொம்ப நார்மல் பெயின் அப்படின்னு சொல்லி கிளினிக்கு வந்தாங்க, பட் இட் இஸ்ன்ட் அப்படின்னா என்ன சொல்றீங்க ஒரு ஸ்டோரி? Normal pain, yes. Sometimes அவங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஏதாவது பார்த்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் ரீசன்ட் இன்சிடென்ட், ஒரு ஹெட் ஏக் கூட அவங்க ஃபேமிலியில சம்படி ஹேட் டைட். அந்த ஸ்ட்ரெஸ்னால அந்த யங்ஸ்டருக்கு ஹெட் ஏக் வந்தது. எனக்கும் எங்கே அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றதை நினச்சிட்டு வந்தாங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே எக்ஸாமின் பண்ணிட்டு இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரெஸ் ஹெட் ஏக் தான். ஸ்ட்ரெஸ் எடுத்தனால் வந்த ஹெட் ஏக். ஸோ அதுக்காக ஒரு சிம்பிள் பெயின் கில்லர்ஸ் அண்ட் சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணணும் அண்ட் ஹீஸ் ஆல் ரைட். Not all pains require treatment. All it requires is sometimes assurance, some simple changes in your life, and that should solve the problem. Okay, that's really great. So apart from asking you the situations, I have some situations in mind. So நான் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், you gonna react for that. Okay, let's act on it. Let's do a role play. Okay, so let me ask. I would say I have managed this pain for years. No, that's wrong. Okay. பெயின் இஸ் சம்திங் உங்க உடம்பு உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல் அலாம். ஸோ அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. இன்கேஸ் அது பெரிய பிரச்சனை எல்லாம் தானா குணமாக மாதிரி இருந்துச்சுன்னா உங்க உடம்பு வில் ட்ரை டு ஹீல் இட் வித்தின் 3 months. அந்த 3 months மீறியும் அந்த பெயின் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நீட்ஸ் அட்டென்ஷன். அதுக்கு ஒரு கேர் தேவைப்படும். மேபி ஒரு கரெக்டான டாக்டரோட கன்சல்டேஷன் கூட தேவைப்படும், வெதர் இட் ரிக்வயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆர் நாட். Okay, cool. After delivery, it started. I thought it is normal. No, not at all. Definitely no. This is something which is very common. ஒரு டெலிவரி ஆகுறப்போ ஒரு ஸ்பெஷலி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்போன்றது சொல்கிறாங்க, என் பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த இன்ஜெக்ஷனால தான்ன்றது நினைக்கிறாங்க. பட் ஆப்சல்யூட்லி இட் ஹாஸ் நோ மீனிங் டு இட். த பேக் பெயின் ஆர் எனி சார்ட் ஆஃப் பெயின்ஸ் ஆஃப்டர் டெலிவரி ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான், அந்த ஊசினால கட்டாயமாக கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் ஒரு ப்ரெக்னென்சி ஆகும் முன்னாடி அந்த யோகா, ஸ்பெஷல் யோகாஸ், ப்ரீநேட்டல் யோகாஸ், அது இது எல்லாமே பண்ணுறீங்க. அண்ட் ப்ரீநேட்டல் ஷூட் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, விச் இஸ் நைஸ். ஆக்சுவலி இட் இஸ் குட். டெலிவரி வரும்போது யூ ஹேவ் ஆல் தோஸ் ஃபோட்டோ ஷூட் அகெயின் வித் பேபி. பட் போஸ்ட் பார்ட்டம் அப்படின்னா ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஹெல்த்துக்கு ஜீரோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க. எந்த எக்ஸசைஸ் எந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது கிடையாது. திஸ் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் பேக் பெயின் அண்ட் நாட் த இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வர வலி எல்லாம் நார்மல்ன்றது கிடையாது. ட்ரை டு டூ சம் எக்ஸசைஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பேபி ஃபீட் பண்ணுற ஒரு பாஸ்டர் அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீப் அடிக்வேட்டாக எடுத்துக்கோங்க. பெயின் ஷுட் சால்வ். பெயின் சரியாகலன்னா டெஃபினெட்லி அதோட இருக்கிறத விட ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இது நார்மல் நாட் நார்மல்ன்றது கிளாரிட்டியோட இருங்க. C-section பண்ணா பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்றாங்க. நாட் அட் ஆல். டெஃபினெட்லி நோ. ஒரு பிரெக்னன்சி ஆகும்போது உங்க பெல்விஸ், உங்க வேஸ்ட் போன் என்ன சொல்றீங்க, அது ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ தட் இட் கேன் அகாமடேட் த பேபி. ஸோ ஸ்ட்ரெச் ஆகும்போது மறுபடியும் அது ஒரு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அது பழைய சைஸுக்கு போகணும் போது இட் டேக்ஸ் லாட் ஆஃப், உங்க லிகமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸா இருக்கும், அதோட ஸ்ட்ரென்த் இருக்காது. அதுக்கு தேவைப்படுற எக்ஸசைஸ் எல்லாரும் பண்ணணும். இந்தியாவில பார்த்தீங்கன்னா யாரும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால தே ஃபீல் எஸ் பெயின் வந்துச்சா உங்க இன்ஜெக்ஷன் போட்டது, யாருமே அது குறை சொல்லணும் இல்லைங்களா. ஸோ தே பிளேம் த இன்ஜெக்ஷன்ஸ். Okay. Yes. I don't want to trouble my family, so I can live with the pain. No.
இஃப் யூ திங்க் ஒரு உங்க பெயின் ட்ரீட் பண்றது ஒரு ஃபேமிலி ட்ரபிள் பண்றீங்கன்னா ஆக்சுவலி யூ ஆர் பிளானிங் டு ட்ரபிள் த ஃபேமிலி இன் ஃபியூச்சர். இன்னைக்கு நீங்க நல்லா இருந்தீங்கன்னா யூ வில் நாட் ட்ரபிள் யுவர் ஃபேமிலி. ஸோ அட்ரஸ் த பெயின் அட் தி earliest rather than keeping it for future. Okay. I'm 40 plus, so the knees will obviously hurt. 40 plus doesn't mean you have to live in pain. So 40 என்றது we have to age gracefully. ஒரு ஃபேஷியல் ஹேர் ஸ்பா 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம். ஒரு ரிங்கிள் ஒரு கிரே ஹேர் வந்தாலே மிரரில் பார்த்தால ஓ ஒன் கிரே ஹேர் அண்ட் ஃபியூ ரிங்கிள்ஸ் வி ரஷ் டு பார்லர்ஸ். எஸ் வி கெட் ஆல் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் ஃபேஷியல்ஸ் ஹேர் ஸ்பா எல்லாமே பண்ணுறோம். எப்படி ஏஜிங் உங்கள் வெளியிலேருந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணதோ அதே மாதிரி ஏஜிங்ன்றது உடம்புக்குள்ளே கூட நடக்கும். உடம்புக்குள்ளே நடக்குது எட்டி பார்க்கறது மூலமோ இல்லை ஒரு டெஸ்ட் பண்ணுறது மூலமோ தெரியாது. உங்க உடம்பு ஏஜிங்ன்றது எப்படி சொல்லும்? த்ரூ பெயின்ஸ். ஸோ எனி பெயின் விச் கோஸ் பியாண்ட் 3 months இதர் யூ ஹாவ் அ செக் ஆன் யுவர் வெயிட், ஹாவ் அ செக் ஆன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, ஒரு வாக்கிங் ரூட்டீன் வைக்கிறீங்களா, அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி இந்த பெயின்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்துச்சுன்னா இன்னும் சில பேர் இருக்காங்க பெயின் வந்துச்சு எங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்றதை நினச்சிட்டு அப்போ அவங்களுக்கு ஒரு ஐஸ் ஓப்பனர் மாதிரி யோகா சைக்கிளிங் வாக்கிங் வலியோட பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ராங். பிரச்சனை என்ன இருக்கு, டேமேஜ் என்ன நடந்திருக்குன்றது தெரியாம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்க டேமேஜ் இன்னும் அதிகமாக தான் ஆகும், கம்மி ஆகாது. ஓகே. ஸோ ஐ வுட் சே நோ, இட் இஸ் நாட் நார்மல் அட் 40. Let's talk about the regenerative therapies that you have. அது முதல்ல என்ன இருக்குன்னு மக்களுக்கு நம்ம சொல்லிடலாம். What are the regenerative therapies are there in the market? Regenerative therapy என்றது it is a treatment which is given by using patient's own body's tissue. Bodyல இருக்க tissues like blood, fat, இல்ல bone marrow, எலும்பு மஞ்சள் என்று சொல்லுவாங்களா அது. ஸோ இது மூணுமே வச்சு இதில் ஹீலிங் செல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ டேமேஜ் ஆன இடத்துல இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணி தேவைப்படுற ஹீலிங் செல்ஸ் மட்டுமே எடுத்து அந்த இடத்துல போடும்போது டேமேஜ் ஆன இடத்துல போடும்போது டேமேஜ்ன்றது நேச்சுரலாக ஹீல் ஆகும். மாதிரி இன் ஷார்ட்டாக சொல்லணும்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் நேச்சுரலாக ஹீல் ஆகிறதுக்கு கொடுக்குற ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரியே சொல்லலாம் இன் சிம்பிள் வேர்ட்ஸ். அண்ட் பியூட்டி ஆஃப் திஸ் என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பேஷண்ட்டோடைய ஓன் பிளட் இந்த எடுத்து தயாரிக்கும். ஸோ ஒரு பிளட் ஏற்றுறாங்கன்னும் போது ஜென்ரலாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுறாங்கன்னா பிளட் ஏற்றுறாங்க. அந்த பிளட் ஏற்றுறது ஆக்சுவலி பேஷண்ட் உடம்போட பிளட் கிடையாது, மற்றவங்க உடம்பு எடுத்த பிளட். மற்றவங்க உடம்பு எடுத்த பிளட் போது அவங்க உடம்புல வேற ஏதாவது வித்தியாசமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லை அவங்களுக்கு வேற விதமான ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஏத்த உடம்புல வர வாய்ப்பு இருக்கும். அப்போ அலர்ஜி ஆகிற வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நம்ம இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பியில கிடையாது. ஏன்னா நம்ம இங்க யூஸ் பண்ண போறது பேஷண்டோட ஓன் பிளட் தான். ஸோ இதுல அண்ட் இது தயாரிக்கிறதுக்கு இல்ல ஒரு ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுக்கு வெளியில இருந்து எந்த கெமிக்கல்ஸும் மருந்து மிக்ஸ் பண்றது கிடையாது. ஸோ கெமிக்கல் யூஸ் பண்றது கிடையாது, மருந்து மிக்ஸ் பண்றது கிடையாதுன்னும் போது இதுக்கு சம்பந்தப்பட்ட சைடு எஃபெக்ட் அலர்ஜி ஆகும் வாய்ப்பே கிடையாது. ஸோ இட்ஸ் பியூர்லி அ நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் வேர் உங்க டேமேஜ் ஆன இடத்துல ஒரு நேச்சுரலா ஹீல் ஆகுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான். பிகாஸ் இது வந்து நான் வெறும் ஹேர் அண்ட் ஃபேஸ்க்கு அதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஃபார் த பெயின் ஜாயிண்ட் பெயின் அதுக்கு வந்து ஐம் ஹியரிங் இட் நியூ ஆக்சுவலி. ஜாயிண்ட் பெயின்ஸ் மட்டுமே மசில் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இல்லை லிகமெண்ட் இன்ஜுரிஸ், ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிடுச்சு, மெனிஸ்கல் இன்ஜுரி ஆயிருக்கு, அந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரிஸ்க்கும் நம்ம பிஆர்பி மூலமா இல்லை இந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் தெரப்பி மூலமா ட்ரீட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஃபேஷியல் ஆர் ஹேர், இட் இஸ் பியாண்ட் தட். எஸ். த நெக்ஸ்ட் இஸ் நார்மல் ஆர் நாட். வி கோனா டு த ரோல் பிளே அகைன். ஓகே. My shoulder hurts only while lifting groceries. If it is more than 2 to 3 months, it is not normal. For doctor day help it better. See if your ligaments are okay. If you're hitting the gym, definitely you have to check with it. Okay. I have leg heaviness because I stand in the kitchen all day. Standing posture yes, pain varlam, but throughout the day and kind of pain. Again, it can be multiple reasons. ஒரு பேக்ல இருக்க டிஸ்க் இஷ்யூஸ்னால வரலாம், vitamin deficiencies-னால வரலாம், muscle strain-னால வரலாம். So it cannot be normal. It has to be addressed. Okay. Climbing stairs hurts, but only some days. Probably nothing serious. Maybe you require muscle strengthening more, especially your quadriceps and hamstrings. That should do good. Okay. My neck pain is from my office chair. It will settle. No, neck pain start ஆகும்போது yes சின்னதா இருக்கும், especially if you're an IT sector. If you're sitting for too long and using your PC, you're going to hurt your neck because of your abnormal posture. So if you correct your posture at your workplace, I think you should and also add
some quick stretching exercise in between your breaks, you can get away with neck pain. Okay. Threshold signal when to see a specialist. Any pain which is bothering you, which is affecting your quality of life, which is affecting your activities of daily living, or any pain, 3 மாசத்துக்கு மேல இருந்துச்சுன்னா, don't ignore it. Just see the doctor. Okay. And let's talk about the major topic அப்படின்னு நினைக்கிறேன் மைக்ரைன். ஸோ தட் பெயின் எனக்கு ஆக்சுவலாக மைக்ரைன் இருக்கு. ஐ இக்னோர் இட், ஏதோ தலைவலி அப்படின்னு சொல்லி விட்டுரும். பட் இட் வில் பெயின் ஒன் சைட் அண்ட் இட் காசஸ் மோர் திங். பட் அதுக்கு சொல்யூஷனே இல்லைன்னு நானே ஒரு மித்துன்னு நினச்சி அப்படி பண்ணியிருக்கேன். பட் what do you say to migraine people who suffer? சி மைக்ரேன்ன்றது அகெயின் இது ஒரு ஜெனட்டிக் பிரச்சனைனால வரும். நீங்கள் எவ்வளோ ஸ்கேன், எவ்வளோ ஐ எக்ஸாமின், நியூராலஜிஸ்ட் எவ்வளோ பார்த்தாலும் அதுக்கு ஒரு ரூட் லெவலில் போய் கட் பண்ணி எடுக்கும் மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே வரைக்கும் கிடையாது. மைக்ரேன்ன்றது ஏஜ் ஆகும். ஜென்ரலி இது 20s இல்லை டீன்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஆஸ் யூ ஏஜ் லைக் இன்னும் அதோட இன்டென்சிட்டி ஃப்ரீக்வன்சி, ஏன்னா ஆஸ் யூ ஏஜ் உங்கள் ஒர்க் கமிட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக தான் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கப்போ ஸ்ட்ரெஸ் இட் செல்ஃப் இஸ் அன் இன்டியூசர் ஃபார் மைக்ரேன் அட்டாக். எஸ், ஸோ ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணுறது கற்றுக்கணும் ஒன். அண்ட் இது மைக்ரேன் இன்னும் அதிகமாக ஆகாமல் சில மெடிகேஷன்ஸ் இருக்கோ அது எடுத்துக்கணும். தேர்ட் இஸ் தட் இன்கேஸ் இதெல்லாம் மெடிகேஷன்ஸ் எடுத்தாலும் உங்கள் பெயின் கம்மி ஆகலைன்னா வி ஹாவ் வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் த நியூ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ மைக்ரேன்லேயே எந்த மசில் அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கோ அந்த மசில்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்ம பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்போ அதில் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த இம்பேலன்ஸ்னால ஏற்படுற மைக்ரேன் அட்டாக்ஸ் கம்மியாகும். இது போக சில ஃபுட் ட்ரிகர்ஸ் என்ன இருக்கு, சில பேர் சொல்லுவாங்க நான் மேகி சாப்பிட்டாலே எனக்கு வரும், சீஸ் சாப்பிட்டாலே வரும். அந்த மாதிரி என்ன ட்ரிகர்ஸ் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. அண்ட் சிம்பிள் பேசிக் லைஃப் ஸ்டைல் ஷுட் தே ஃபாலோ அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க ஃபைனலி? எஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ ஆல்வேஸ் டெல் ஃபாலோ சீட்ஸ், எஸ்பெஷலி மைக்ரேன் வரும்போது சீட்ஸ். எஸ் பண்ணும்போது ஸ்லீப், 6 to 8 hours of sleep is very important. செகண்ட், ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஒரு வீக் டேயோ இல்லை வீக்கெண்டோ பார்க்காம 9 o'clock தூங்குறீங்க இல்லை 10 o'clock தூங்குறீங்க, 10 o'clock you have to hit the bed. You have to wake up at 7 என்னும்போது you have to wake up at 7. நாளைக்கு ஹாலிடே இருக்கு, I will sleep at 2 o'clock, 3 o'clock. No, that doesn't work out with migraine. செகண்ட் இஸ் எக்ஸசைஸ், வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயின்ಗೆ ஆக்சிஜனேஷன் அன்றது இம்ப்ரூவ் ஆகும். இதனால மைக்ரேன் அட்டாக்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியாகும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு டீல் வித் த ஸ்ட்ரெஸ். செகண்ட் இஸ் வாட் எவர் யூர் ஈட்டிங், ஹேவ் அ செக் ஆன் இட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, சில ஃபுட் ட்ரிகர்ஸ்ன்றது இருக்கும். சில பேர்லே சாக்லேட், சீஸ் இல்லை சில ஃப்ரூட்ஸ், இன்னும் சில பேர் ஃப்ரூட்ஸ் கூட ட்ரிகர் ஆகும். அந்த மாதிரி என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணணும். அனதர் ஹியர் இஸ் ஈட் ஆன் டைம், வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஒர்க் வந்துச்சுன்னா ஒர்க் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஃபுட்ன்ற மாதிரி இருக்கும். நோ, ஈட் ஆன் டைம். டோன்ட் ஸ்கிப் த மீல்ஸ், ஈட் இன் மாடரேட் குவான்டிட்டி பட் ஆன் டைம், வெரி இம்பார்ட்டன்ட். Next is D, drink adequate amount of water. 3 to 4 liters of water or at least 8 to 10 glasses of water is very important. And ஏதாவது ட்ரிங்க்ஸில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் யோர் சோடா ட்ரிங்க்ஸ், பிகாஸ் சோடா இருக்கிறப்போ அதில் இருக்க கெஃபின் சம்டைம்ஸ் இட் கேன் ட்ரிகர் பெயின். ஸோ ட்ரிங்க்ஸில் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா பெட்டர் டு அவாய்ட் தோஸ் சோடா ட்ரிங்க்ஸ். ஜூஸ் இஸ் ஆல் யூ கேன் டேக். அண்ட் த லாஸ்ட் இஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எவ்ரி ஏஜ் குரூப்லேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க எக்ஸாமோட ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதே ஒரு 20 இயர்ஸுக்கு வரும்போது அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்களோட டார்கெட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், இட் ஷுட் நாட் பி த ஓன்லி ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். ஸோ ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணுறது, இஃப் யூ ஸ்டார்ட் ட்ரைனிங் ரைட் ஃப்ரம் த ஏஜ் when you're in 20s, it becomes easy when you become to 40s. So stress management again. So in the simple seeds follow பண்ணீங்கன்னா you can actually tackle your migraine. Okay, thank you for sharing that. And we spoke about the topics. Now we're going to talk very basic thing, ignoring the everyday pain. அதாவது ஒரு 3 top concerns that you heard from your patients னா என்ன சொல்வீங்க? Very common pain அப்படின்னு வந்தவங்க, but it is not common. Ignoring their weight, very important. லேடிஸில் வெயிட்டா 2 kg 5 kg தான், நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் போல. ஸோ ஒன் இஸ் த வெயிட். செகண்ட் இஸ் பேயிங் ஜீரோ இம்பார்ட்டன்ஸ் டு த ஹெல்த் அண்ட் டயட் போத். வீட்டிலே எல்லாருக்கும் ஒரு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி எல்லாம் செஞ்சு தருவாங்க. பசங்களுக்கு கலர்ஃபுல்லான ஃபேன்சியான ஃபுட் எல்லாம் சமைக்குவாங்க. அது ஹஸ்பண்டுக்கு வரும்போது காரம் சாரமுன்னா எல்லாம் சாப்பாடு சமைக்குவாங்க. மாமியாருக்கு வந்துச்சுன்னா பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சமைப்பாங்க. பட் அவங்களுக்கு வரும்போது தே ஜஸ்ட் டேக் தட், சமைச்சதுல மிச்சது என்ன இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 star புஃபே மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ டோன்ட் இக்னோர் யுவர் டயட். டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
your weight management is important. And as you age, எல்லா வேலையும் செய்யுங்க, but வேலை செய்கிற விதம் மாற்றுங்க. This is very important, which many fail to accept it and follow it. Okay. And one more thing is everyday habits that affecting the joint. அதாவது joint damage அதிகமாக இருக்கு. அதாவது for example prolonged standing, long drives for works, carrying kids, phone posture, kitchen work, office desk job நிறைய இருக்கு ஆக்சுவலா. அந்த மாதிரி டே டு டே ஹேபிட்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் த ஜாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இன் பர்டிகுலர் விமன்ல வரும்போது ரொம்ப நேரம் நின்றுட்டு கிச்சன்ல வேலை செய்கிற விதம் சேஞ்ச் பண்ணணும். ஐ அட்வைஸ் ரொம்ப நேரம் நின்றுட்டு கிச்சன்ல வேலை செய்கிற விட உட்காந்து காய்கறி கட் பண்ணுறது, இன்கேஸ் பாத்திரம் தேய்க்கணும்னா சிங்க் பக்கத்துல ஸ்டூல் போட்டுட்டு உட்காந்து தேங்க, நின்றுட்டு தேய்க்க வேண்டாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த கிச்சன்ல பண்ணணும். செகண்ட், என்ன எவ்வளோ பிஸி இருந்தாலும், பெரிய போஸ்ட்ல இருந்தாலும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்யும் மாதிரி தான் லேடிஸோட லைஃப். அப்படி இருக்கிறப்போ ஒரு போதுமான ரெஸ்ட் கிடையாது. ஸோ அடிக்குவேட் ரெஸ்ட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஹெல்த் டு ரிகவர். ஸோ ரெஸ்ட்ன்றது வேணும். லைஃப் ஸ்டைலில் அதிகமாக நின்றுட்டு பண்ணுற வேலை, அது வேலை செய்கிற விதம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேர்ட், காமனாக மெனி விமன் விச் தே மேக் அ மிஸ்டேக் இஸ் தே டோன்ட் வேர் ஸ்லிப்பர்ஸ் அட் ஹோம். இஃப் தே வேர் அ ராங் ஸ்லிப்பர். வீட்டில் யாரும் பார்க்கறது கிடையாது. ஒரு 100-200 கிடைக்க ஒரு சாதாரண ஸ்லிப்பர் போட்டுடலாம். பட் தட் இஸ் ராங். இப்போ இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் அண்ட் ஆல் ஸ்டாண்டிங் கிச்சன் தான். முன்னாடி எல்லாம் இஃப் யூ சி யுவர் ஓல்டர் ஜென்ரேஷன், அவங்க எல்லாம் கீழே உட்காந்து ஒரு ஸ்டவ் பக்கத்தில் உட்காந்து அப்போல்லாம் சமைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி கிடையாது. இப்போ இருக்கும் மாடர்னைஸ்டு, அல்ட்ரா மாடர்னைஸ்ட் ஐ வுட் சே, கிச்சன் எல்லாம் ஸ்டாண்டிங் கிச்சன் பண்ணும்போது கீழே இருக்கிற தரை கான்கிரீட்டான தரை, மேலே உங்கள் உடம்போட வெயிட் பண்ணும்போது நெக்ஸ்ட் திங் விச் கெட்ஸ் அஃபெக்டட் இஸ் யுவர் நீ ஜாயிண்ட் அண்ட் யுவர் ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ அது மேலே நீங்கள் லோடு கம்மி பண்ணணும்னா அ குட் ஃபுட்வேர் வேர் யூர் ஸ்பெண்டிங் மேக்ஸிமம் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னும் போது இல்லை சாதாரண ஸ்லிப்பரில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மிஸ்டேக் ப்ளீஸ் டோன்ட் டூ இட். யூ வேர் அ குட் ஃபுட்வேர் வெர் எவர் யூ ஆர் ஸ்பெண்டிங் அண்ட் ஒர்க்கிங் மோர் டைம், there you wear a good footwear. So this is one third which I would advise. And the fourth thing is put some time or take out some time for your walking and small exercise on moderate. ரொம்ப அதிகமாக பண்ணணுன்றது சொல்றது small, somewhere you have to start. Yes. So that has to be done. Okay, cool. Let's jump into the topic called menopause. Like, அது வந்து நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா people at that age will ignore pain, will ignore எனக்கு menopause அதனால தான் அப்படின்னு. So it comes with many things நினைக்கிறேன். லைக் இப்படி சொல்லுது, இட் ஹேஸ் அ ஃபேர் ஷேர் ஆஃப் கன்சர்ன்ஸ். லைக் ஜாயிண்ட் பெயின் ஃபெட்டிகா இருக்கிறது ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் do you think why it happens அப்படின்ற விஷயம் வேணும் எங்களுக்கு? If you notice, all this is very common in India. ஏன்னா லேடிஸ் என்னும்போது they always take a back seat. ஃபேமிலி தான் ஃப்ரண்ட் சீட். ஓகே, என்ன வந்தாலும் அது டயட்ல இருக்கட்டும், ஹெல்த் வைஸ் இருக்கட்டும், என்ன எடுத்தாலும் ஃபேமிலி இஸ் அ ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் சீட். 40-50 இயர்ஸுக்கு வரும்போது அது ஐ டெல் them to reverse this position. You have to be in the front seat. அப்புறம் தான் உங்கள் ஃபேமிலி வரணும். As you rightly pointed out that menopause-ல இந்த மாதிரி concern joint pains, more than that they become emotionally low during this stage. Yes. If you notice, ஒரு puberty first time periods வரும்போது ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. பட் அதே ஏஜ் இன்னும் கொஞ்சம் ஆகப்போ ஒரு ப்ரெக்னன்சிக்கு 3 பிங்க் லைன்ஸ் பார்க்குறீங்க, அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். ஸோ விமன் லைஃப்ல ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம் போது ஏன் மெனோபாஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? மெனோபாஸ் கூட செலிப்ரேட் பண்ணணும். மெனோபாஸ் டசன்ட் மீன் யூ ஹவ் டு பாஸ் யுவர் ஹாப்பினஸ். ஏன் என்ன நினைக்கிறாங்க, என்ன 4 பேர் சொல்ல போகிறாங்க, நான் வெளியில் போக முடியல, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குது, எனக்கு ஹார்ட் ஃப்ளஷஸ் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது. ப்ளீஸ் ஓப்பன் அவுட். There is no need to live in such kind of feelings. It can be managed very well. Okay, so if you address all this on time, there is no need to pause your happiness. Instead, age gracefully and even celebrate the menopause. Oh, that's really great. Somebody have to talk about it அப்படின்றதுனால தான் கேக்குறேன். Yeah, this is not very outspoken. Yeah, it is. முன்னாடி மாதிரி as I told you, Gen Z கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு to be outspoken. முன்னாடியில பீரியட்ஸ் பத்தி யாரும் பேசினது கிடையாது. இப்பெல்லாம் ஓப்பனா பேசுறாங்க, isn't it? Yes. அதே மாதிரி now things are changing and I think we should adapt from Gen Z that you have to be outspoken about what you're feeling. So that's a good thing. We have to imbibe from them. What people should proactively do to protect their joints அப்படின்னு சொல்வீங்க? Exercise is very important. Those are simple light ones. உங்களுக்கு எக்ஸசைஸ் தெரியலன்னா இது நீங்கள் உங்கள் தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுன்றது கற்றுக்கோங்க. Exercise and walking are not the same. Please don't
make this mistake. Walking is totally different, exercise is totally different. So exercise definitely பண்ணணும். Second, walking அன்றது low impact activity. அப்படின்னு ஒரு just 15-20 minutes everyday walk பண்ற பழக்கம் கொடுங்க. Third, if you can meditate, because in the phaseல நீங்க low, up and down உங்க emotionsல நடக்குதுன்னும் போது if you meditate, it will actually calm you down from inside. So yes, meditate பண்ணுங்க. Third is any small thing, address it at the earliest, don't leave it for future. Fifth is, if you have anything, you you express it with the person whom you believe in or whom you trust. Okay. Just don't live with it. I think this should solve that. Okay. So we're gonna do the rapid fire. It's a myth or a fact. ஓகேங்களா இதுதான் நீங்க சொல்ல போறீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். Hope you've not googled it again. No. Okay. Knee pain after 40 is normal. No, not at all normal. No pain at any age is not normal. Anything which more than 3 months, it's definitely a normal. Okay. Post delivery, back pain will settle on its own. If you do some exercise, yes, it will settle on its own. Otherwise, you have to visit doctors. Okay. Painkillers are harmless if taken only sometimes. Painkillers are ultimately chemicals. உங்க பெயின் சிம்டமா நீங்க கம்மி பண்ணணும்னா painkillers எடுத்துக்கலாம். பட் ஆன் அ லாங் ரன் இதே நீங்க painkillers வச்சு மேனேஜ் பண்றீங்கன்னா there are a lot of side effects, like we can have ulcers, kidney damage ஆகலாம், இன்னும் சில பேர்ல ஹார்ட் பிரச்சனைகள் வரலாம். So painkillers are not the solution. It is only the first aid which you can do for pain. Okay. Only older women get frozen shoulders. Not necessary. After 40, females are very prone. Beyond this, if you see, sugar இல்ல தைராய்டு இல்ல முடக்கவாதம் மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்களுக்கும் எந்த ஏஜ்ல வேணாலும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனை வரலாம். அப்படின்னா கை தூக்குறது, பிளவுஸ் போடுறது கஷ்டமா இருக்குது, பேக் பட்டன் போடுறது கஷ்டமா இருக்கு, கோம் பண்றது, குளிக்கிறப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு. இந்த ஏஜ்ல எஸ்பெஷலி சுகர், தைராய்டு, முடக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த வயசுல வேணாலும் வரலாம். Okay. If I can manage my routine, my pain is not serious. If you manage your routine, you will not have pain. That is a healthy routine. But if you ignore your healthy routine, yes, pain can pop up anytime. It can become your boss. Okay. 3 body signals which we should never ignore. அப்படின்னா என்ன சொல்லுங்க? Your weight, okay, and second, your pain. Any discomfort, please don't ignore it. Weight, definitely ignore பண்ணக்கூடாது. Any emotional pain, don't ignore it. Speak it out at the earliest so that you can seek help and correct it. Okay. One thing family should stop saying to women. பெயின் எல்லாம் உங்க பிரெயின்ல இருக்கு. பெயின் டிராமா இது சொல்றது நிறுத்துங்க. பெயின் இஸ் ரியல் அண்ட் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு பி பெயின் ஃப்ரீ. ஓகே. ஜிம் கோயர்ஸ், அதாவது ஜிம் போய் அந்த ஜிம்மோட லைஃப் ஸ்டைல் ஃபிட் இன் பண்றது. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு பேஷனேட்டா பாடி பில்டர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி ஹெவி லிஃப்ட்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். அந்த பாடி பில்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இஸ் இன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் ஆர் த மேஜர் பெயின் தே கோ த்ரூ அப்படின்னு நீங்க சொல்வீங்க? இதெல்லாம் யூ ஷுடன் இக்னோர், இட் இஸ் அ வெரி சிவியர் திங். ஸ்டெராய்ட் சொன்னீங்க. எஸ், நிறைய பேஷன்ஸ் என்கிட்ட நிறைய பாடி பில்டர்ஸ் எல்லாம் வராங்க. இந்த மாதிரி ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஷார்ட் கட்டா மசில் பில்ட் பண்றாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் இட். யுவர் பாடி கேன் நாட் டேக் இட். யூ மைட் என்ஜாய். அப்போ மசில் பில்டிங் வரதெல்லாம் நீங்க அப்போதுக்கு யூ கேன் அட்மயர், யூ கேன் என்ஜாய் இட். பட் யூ வில் பே ஃபார் திஸ் அட் அ லேட்டர் டேட் இன் யுவர் லைஃப். அது வேண்டாம். பில்ட் பண்ணணும்னா நீங்க நேச்சுரல் வேலை என்னெல்லாம் எஃபர்ட், வெயிட் லிஃப்டிங் பண்ண முடியும், டயட் மூலமா ப்ரோட்டீன்ஸ் எடுக்க முடியும், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது மூலமா நீங்க வெயிட் பில்ட் பண்ணுங்க. ஸ்டாப் யூசிங் ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். நம்பர் 2, எஸ், ஒன் மோர் காமன் திங் விச் வி கம் அக்ராஸ் இன் ஜிம் இஸ் பேக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின். வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு ஷோல்டர் பெயின் வந்துச்சுன்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது ஷோல்டரில் இருக்கோ ஜவ் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்கும். அண்ட் அந்த ஜவ் டேமேஜோட இன்னும் வெயிட் லிஃப்ட் பண்ணீங்கன்னா இருக்கிற டேமேஜ் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேமேஜும் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட், நாட் ஜஸ்ட் ஃபார் பெயின் பட் ஆல்சோ உள்ளே நடந்திருக்க டேமேஜும் ஹீல் பண்ண மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் பெயின் அவங்களுக்கு ரொம்ப காமன் போது பேக் பெயின். வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்களோ டக்குன்னு ஒரு அப்நார்மல் பாஸ்டர் இல்லை ஒரு கரெக்டான ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணாமல் வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது டக்குன்னு முதுகு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் ஜிம் கோவர்ஸ்ல ரொம்ப காமன். இன்கேஸ் இந்த பெயின் வராமல் இருக்கணும், அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு ஹிட் த ஜிம் பண்ணும்போது use proper accessories. No compromise on your accessories. And if you're lifting the weights, lift it under the supervision of your trainer. Okay. Thank you so much for sharing everything. I think இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான டாபிக் which people doesn't discuss right now அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு it is being normalized. But thank you so much for spending your time and talking to the public and to me about so many things. I got
so much awareness with this topic அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் அதிகமாக அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.